Hi guys, welcome to our YouTube channel Forever Young. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைபிஸ்கஸ் ஹேர் ஆயில். செம்பருத்தி பூவும் இலையும் அவ்வளவு நல்லதுங்க நம்மளுடைய ஹேருக்கு. நம்ம ஹேர் ஸ்ட்ராண்ட்ஸ் வந்து ரொம்ப பாதிச்சிருக்கும். அதுக்கு வந்து நல்ல ஒரு ஊட்டச்சத்தை கொடுக்கும், நல்ல வலு கொடுக்குங்க. இளநரை வந்து அறவே போயிருங்க. இதை நீங்கள் நல்லா பயன்படுத்திகிட்டே வந்தீங்க அப்படின்னா. இதில் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செம்பருத்தி பூவும் ஒரு 10லேருந்து 15 செம்பருத்தி இலைகளும் எடுத்து வச்சுருக்குறோம். இதை நல்லா கழுவி நல்லா காய வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்குறோம். கழுவி இந்த தண்ணியெல்லாம் போகிற அளவுக்கு உணர்த்திட்டு எடுத்து வச்சுருக்குறோம். இரும்பு வாணலியை நம்ம பயன்படுத்துகிறோம். இரும்பு சட்டியில் யூஸ் பண்ணோம் அப்படின்னா அவ்வளவு நல்லதுங்க. இரும்பு சத்தும் நம்மளுக்கு வந்து கூட சேர்ந்து வரும் நம்ம தேங்காய் எண்ணெயில். இங்கே பார்த்திங்கன்னா நான் தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் எடுத்து வச்சுருக்கிறேன். இரும்பு சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் ஊற்ற போகிறோம். இப்போ இரும்பு சட்டி நல்லா காஞ்சிருச்சு. இப்போது பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் எண்ணெய் செக்கில் ஆட்டின சுத்தமான தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்குறேங்க. இது ஒரு 25 ml போல் நான் இங்கே வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதாவது நீங்கள் அரைவாசி இல்லை காவாசி அந்த மாதிரி 1 கப்பு தேங்காய் எண்ணெய் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1/4 கப்பு விளக்கெண்ணெய் எடுத்தால் போதும். அந்த பங்கில் தான் நான் வந்து இங்கே தேங்காய் எண்ணெயும் விளக்கெண்ணையும் உபயோகிச்சிருக்கேன். இதில் செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையையும் நம்ம இப்போ வந்து போட போகிறோம். மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. மிதமான சூட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹீட் வந்து வச்சிங்க அப்படின்னா அதிகமான தீயில் எரிஞ்சுது அப்படின்னா இது வந்து கருகிரும் சீக்கிரமாக. செம்பருத்தி பூவையும் செம்பருத்தி இலையும் பார்த்து போடுங்க. தண்ணி ஏதாவது இருந்தது அப்படின்னா எண்ணெய் வந்து தெறிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி இருங்க. இப்போ நல்லா செம்பருத்தி பூவும் செம்பருத்தி இலையும் நல்லா தேங்காய் எண்ணெயில் கொதிச்சிட்ருக்குது. இந்த நுரை வந்து நல்லா வருங்க. இதில் இந்த நுரை நல்லா அடங்கணும். நல்லா நுரை அடங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் அதை வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஆறுனதுக்கப்புறம் அதை வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். செம்பருத்தி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளவு நல்லதுங்க நம்மளுடைய முடிகளுக்கு. அதுவும் இல்லாமல் நீங்கள் இதை வந்து வாரத்துக்கு 2 முறை அல்லது 3 முறை நீங்கள் வந்து உபயோகிக்கணும். ஹேர் கேர் பார்த்திங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 தாட்டி இல்லை 3 தாட்டி கண்டிப்பாக தலை குளிக்கணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நம்மளுடைய முடிகளில் அதிகமாக அழுக்கு பிடிஞ்சு ரொம்ப டேமேஜ் ஆகிரும் ஹேர். அதுவும் இல்லாமல் dandruff அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பொடுகு தொல்லை அதிகமாக வருங்க. நீங்கள் அதனால் ஒரு 2 இல்லை 3 தாட்டி நீங்கள் வந்து குளிச்சுக்கணும் வாரத்துக்கு. தேங்காய் எண்ணெய் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எண்ணெய் ரொம்ப நல்லது. எல்லாருமே பயன்படுத்தலாம். குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையும் எல்லாருமே பயன்படுத்தலாம். நீங்கள் வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த கேஸ்டர் ஆயிலை அதாவது விளக்கெண்ணெயை ஸ்கிப் பண்ணிக்கலாம். உபயோகப்படுத்தாமையும் விடலாம். இப்போ நல்லா இந்த பபிள்ஸ் எல்லாமே வர்றது நின்றுச்சு. நீங்கள் வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா இதாக இருக்கு பாருங்கள். எந்த பபிள்ஸுமே வரல. எண்ணெயை நல்லா தண்ணி இல்லாத ஒரு பாத்திரத்துலையோ இல்லை பாட்டிலையோ நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. கண்ணாடி பாத்திரமாக இருந்ததுன்னா நல்லா லைஃப் கொடுக்குங்க. இப்போ நம்ம வந்து இதில் வந்து வடிகட்டி நான் அதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த எண்ணெயை பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் இல்லை 3 நாள் கண்டிப்பாக உபயோகப்படுத்தணும். நைட் வந்து நீங்கள் தலைக்கு நல்லா எண்ணெய் தேய்ச்சிட்டு காலையில் தலை குளிச்சுக்கலாம். இல்லை ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தேய்ச்சிட்டு தலை குளிச்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் இந்த எண்ணெய் வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனிங்காக நம்மளுடைய முடிக்கு கொடுக்கும். தலையை நல்லா குப்புரை போட்டு நீங்கள் வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் கொடுக்குங்க. இது போல் பயனுள்ள நல்ல தகவல்களை பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.